கேள்வி அறிவாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அநாதரால மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். காவிரி விவகாரம் மீண்டும் சுரூபிக்க தொடங்கி இருக்கிறது. வழக்கமாக வரக்கூடிய அந்த பருவ கால அந்த நீரானது வெளியேற்றப்படாத ஒரு காரணத்திற்காக தற்போது தமிழ்நாட்டில் வேளாண் மண்டலங்களாக டெல்டா மண்டலங்கள் தற்போது பாதுகாக்கப்படுமா, இந்த போகத்துக்கு என்ன பண்ண போறாங்கன்னு பல்வேறு கேள்வி கூட இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர் கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் அவர்கள் சந்திக்க இருப்ப ஒரு தகவல் வெளியானது. அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. பலியாயிடக்கூடாது, சூழ்ச்சி வலையில் சிக்கிறாதீங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. இப்படி பார்க்குறீங்க சார்? காவேரி பிரச்சனை குறித்து தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதியில் எழுதும்போது சொல்வார், 1924ஆம் வருடம்தான் நான் பிறந்தேன், அப்பொழுதுதான் காவேரி பிரச்சனை ஆரம்பித்தது என்று ஆரம்பிப்பார். காவேரி என்றாலே பிரச்சனை தான் பார். மதுரையில் மாநகர் மாவட்ட செயலாளர் காவேரி மணியம் திமுக இருந்தார். அப்போ கோஷ்டி பூசல் நடக்கும். அப்போ காவேரி அண்ணன் போய் பேசும்போது கூட சொல்லுவார், காவேரினா பிரச்சனை தானையா அப்படின்னு சொல்லுவார். அதனால் காவேரி பிரச்சனை என்பது நாம் உணர்வோடும் உயிரோடும் தமிழர்களின் வாழ்வியலோடு, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் விவசாயிகளோடு, நம் மண்ணோடு, நம் உணவோடு, சோரோடு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் டெல்டா மாவட்ட மக்களின் உணர்வுகளின் ஒரு பெரிய எதிரொலியாகத்தான் காவேரி பிரச்சனை என்றால் இருக்கும். கர்நாடக அரசை பொறுத்தளவில் தொடர்ந்து காவேரி பிரச்சனையை நம் உணவு பிரச்சனையாக, நம்முடைய குடிநீர் பிரச்சனையாக, நம்முடைய விவசாய வாழ்வாதார பிரச்சனையாக அவர்கள் பார்ப்பதில்லை. மாறாக அரசியலாக பார்க்கின்றார்கள். இத்தனையும் கர்நாடகத்தை தொடர்ந்து ஆள்றது யாருன்னு பார்த்தா காங்கிரஸ் தான் சுதந்திர இந்தியாவில் பெரும்பான்மையான ஆண்டுகளில் ஆண்டிருக்கிறது. நீங்க காஷ்மீர் மோரிலிருந்து கன்னியாகுமரி முனை வரை பாரத தாய் பறந்து விரிந்து படுத்து கிடக்கிறாள். வந்தே மாதரம், பாரத மாதா கிச்சே அப்படின்னு யாரு? பாரதிய ஜனதா கட்சிக்காரனு காங்கிரஸுக்காரனு. நம்மளுக்கு கம்யூனிஸ்டுகளும் அகில பாரதம், இந்த பாரத தேசம் உலக தேசம் அப்படின்னு பேசுற கட்சியெல்லாம் எப்பா உணவு, அவனுடைய உணவுல கை வைக்காத, சோத்துல கை வைக்காத, குடிநீர் ஆதாரம், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த பெண்ணிக்கு ஒரு ஆங்கிலேயன் அவன் பார்க்கிறான், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்டம், 5-6 மாவட்டங்கள்ல குடிதண்ணீர் கிடக்கும். விவசாயம் வறண்டு கிடக்குது பூமி. அவன் கேரளாவை பார்க்குறான், தண்ணி பூரா போய் வீணாக கடல்ல போய் கலக்குது. ஏன் இந்த தண்ணியை நிறுத்தி இதை இப்படியே இந்த மாவட்டங்களுக்கு அணை கட்டி அந்த அணை மூலமாக அந்த மக்களுக்கு பாசனத்தையும் விவசாயத்தையும் குடிதண்ணீர் பிரச்சனையும் அவன் சோத்து பிரச்சனையும் தீர்க்கலாம் விவசாயத்தில் அப்படின்னு மனிதனை எங்க இருக்கு? பெண்ணை குவிக்கிட்டு இருக்கு. ஆனால் உன கேட்டால் சொல்லுவேன், எங்க இருக்கு ஆர்எஸ்எஸ் காரன், அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு. கிறிஸ்தவன்ட்டு தான் இருக்கு. எங்கேயாவது ஆர்எஸ்எஸ் காரை அணை கட்டிருக்கியா? சோறு போட்டிருக்கியா? குடிதண்ணீர் கொடுத்துருக்கியா? மருத்துவ உதவி செஞ்சிருக்கியா? எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் ராமர் பேரை சொல்லி கடவுளை இடிப்பான், பாபர் மசூதி இடிக்கிறவளை பார்ப்பான். அது மாதிரி காவேரி பிரச்சனையில பாரத தேசம் எங்கள் தேசம், பாரத் மாதாக்கி என்ற காங்கிரசுக்காரன் தண்ணியை தர மாட்டேன்றான். பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஆண்டாலும் தண்ணி தர மாட்டேன்றான். இந்த பிரச்சனையை அரசியலாக, இது நமக்கு அரிசி, தமிழ்நாட்டு மக்களுக்கு நெற்களஞ்சிய மாவட்டம் தஞ்சை டெல்டா மாவட்டம், நெற்களஞ்சி மாவட்டம், நம்முடைய விவசாயிகள் மாவட்டம், நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய உணவு களஞ்சியம். அது
நம்ம சோத்துல கை வைக்கணும். அவன் நம்ம சோத்துல கை வைக்க கூடாது, சேத்துல கை வைங்க அப்படின்னு நினைக்கிறான் கர்நாடகத்துக்காரன். அதனாலதான் கர்நாடகத்துல அவன் வந்து என்ன பண்றான், யார் வந்தாலும் அரிசியை அரசியலாக்குறான், உனக்கு அரிசி கிடைக்காதுன்னு அரசியல் பண்றான். இந்த சூழ்நிலையில தான் வந்து திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களோட உணர்வோட அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் போராடி இந்த காவேரி தண்ணியை வட்டம் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்க வருடம் வருடம் போராடி தான் பெற வேண்டியிருக்கு. சட்ட போராட்டம், மக்கள் போராட்டம். ஏன் இன்னும் சொல்லணும்னா, மன்னர்கள் காலத்திலே ராணி மங்கம்மா வந்து காவேரியை உடைக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க படையெடுத்து, மதுரையிலிருந்து படையெடுத்து டெல்டா மாவட்ட மக்களுக்காக காவேரியை உடைச்சுதான், அணையை உடைச்சுதான் தண்ணியை கொண்டு வர முடிவுக்கு போயிட்டாங்க. போகும்போது மழை பெய்யாத மழை பெஞ்சு வெள்ளம் பெருக்கெடுத்து திரும்பி வந்துட்டாங்க. அதனால் எப்பயுமே சிக்கல் தான், காவேரி சிக்கல் தான். இதை நுட்பமாக திராவிட இயக்கங்கள் சட்ட ரீதியாக இந்திய அரசியலமைப்புக்குள் நாம் என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துக்கு உச்சபட்சமாக சட்ட போராட்டத்தை நடத்தி நீரை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். பற்றாக்குறையா இருந்தாலும் நாம் தொடர்ந்து விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். 1960 முதல் 90 வரை நடந்த போராட்டங்கள் விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு போராட்டம். அணை கட்டாத அப்படின்னு சொல்லும் போதே குண்டுராவ், இந்த பக்கத்துல தேவராஜர்ஸ் போன்றவர்களாம் இருந்தாங்க. இது வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான், இந்த நீர்ப்பாசனம் தென் மாநிலங்கள். ஆனா இதுவெல்லாம் யாருமே ஒரு அஜாக்கிரதையான நிலைமையில கர்நாடகம் மட்டும் விழித்து கொண்டு அணைகளை கட்டி கொண்டிருக்கு. அதை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை தமிழ்நாட்டில் இருந்தவங்க செஞ்சாங்க. நேரு பிரதமராக இருக்கும்போது அங்கேயும் காங்கிரஸ் இருந்துச்சு, இங்கேயும் காங்கிரஸ் இருந்துச்சு. அங்கேயும் பாரத மாதாண்டா, இங்கேயும் பாரத மாதாண்டா. அப்பயாவது ஒழுங்கா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாம், தீர்த்து வைக்கல. காங்கிரஸ் தான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமே. இந்த நாட்டில் அத்தனை பிரச்சனைக்கு யாரு காரணம்னா காங்கிரஸ்காரன் தான். காங்கிரஸ் தான் துரோகி, காங்கிரஸ் தான் இந்த நாட்டில் அழிக்கப்பட வேண்டிய சக்தின்னு சொல்லணும்னா பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் சமதூரத்தை நம்ம பார்க்கணும். காவேரி பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் காரணம். நீங்க அப்படி அணையை கட்டிட்டே இருந்தாங்க, அங்கேயும் காங்கிரஸ் இருந்துச்சு, இங்கேயும் காமராஜ் இருந்தாரு, பக்தவச்சலம் இருந்துச்சு, இங்கேயும் பக்தவச்சலம் முதலமைச்சராக தான் இருந்தாரு, காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு. ஓமந்தூரார் இருந்தாரு, குமாரசாமி ராஜா இருந்தாரு, அணையை கட்டிக்கிட்டே இருந்தான். திராவிட இயக்கங்கள் ஆட்சி வந்ததுக்கு பின்னாடிதான் தலைவர் கலைஞர் அவர்கள், விபி சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது காவேரி பிரச்சனைக்கு உச்சபட்சமாக ஒரு நீதிமன்றத்துடைய, உச்ச நீதிமன்றத்துடைய அணுகுமுறை தேவை, தீர்ப்பு தேவை என்ற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தை அணுகி காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. இது கலைஞருடைய சாதுரியத்தால். என்ன திராவிட இயக்கம் கிழிச்சிச்சின்னு சில பேர் விக்காலி பையன் விப்பாக்கிட்டுக்காரன் இந்த பே இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரிஜினல் லாட்டரி சீட்டு மருமையம் பேசியிருக்கான் பாருங்க, என்ன பேச்சு இதெல்லாம். காவேரி பிரச்சனைக்காக ஜோசப் விஜய்க்கும் முதலமைச்சர் தப்பா சொல்லல. என்றைக்காவது போராடி இருக்கீங்களா? என்றைக்காவது ஒரு சின்ன கள்ள தூக்கி போட்டிருக்கீங்களா? நடிகர்கள் எல்லாம் காவேரி பிரச்சனைக்கு போராடினாங்க, பாரதிராஜா தலைமையில் நெய்வேலியில போய் போராடினாங்க. விஜய் என்னைக்காவது போராடி இருக்காரா? ஆதவர்ஜன் என்னைக்காவது வாய் திறந்திருக்காரா? என்ன தெரியும் உங்களுக்கு? கலைஞர் அவர்கள் நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தி விபி சிங் அவர்கள் காலத்தில் காவேரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. அதற்கு பின்னாடியும் காவேரி நடுவர் மன்றத்துடைய ஆணைகளை கர்நாடக அரசு தொடர்ந்து மீறிதான் இருக்கு, எப்பயும் கேட்கறதே இல்லை. உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் கேட்கறது இல்லை, காவேரி நடுவர் மன்றம் ஆணையிட்டாலும் கேட்கறது இல்லை. ஒரு சட்ட பாதுகாப்பை அதிமுகவும் போராடியது. நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2012ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, பேச்சுவார்த்தை நடத்துங்க. இன்னைக்கு ஜோசப் விஜய் நான் பேச போறேன்றாரு. பேச்சுவார்த்தை பலமுறை நடத்தி, பலமுறை கர்நாடகா பேசுவது ஒன்று, செயல் ஒன்று, நடப்பது ஒன்று. அங்கே வாட்டல் நாகராஜ் போன்ற கன்னட வெறியர்கள் அங்கே இந்த பிரச்சனையை தூண்டி விட்டு அரசியல் லாபம் பார்க்கிறாங்க. கர்நாடகத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் அடிச்சாங்க, பெங்களூர்ல அடிச்சாங்க.
தமிழ்நாட்டு பஸ்கெல்லாம் கொளுத்துனாங்க. நம்ம திராவிடம் அண்ணன் தம்பின்னு பார்க்குறோம். ஆனால் அங்கே ஒரு விதமான அரசியலை பாஜக ஒரு வெறி அரசியலை தூண்டி விடுது. அதுக்குன்னே சில குரூப்பை வச்சிருக்காங்க, அங்கே வச்சிருக்காங்க. நிம்மதியாக இருக்கக்கூடாது யாரும். ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை, பாஜக பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இந்தியாவில் யார் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டு ஒரு திட்டம் போட்டுச்சு. அந்த திட்டத்தில் தான் காவேரி நடுவர் ஆணையம் அமைக்கப்பட்டது, காவேரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. அந்த வாரியங்கள் எல்லாம் நீங்கள் நீர் பிடிப்பு எவ்வளவு இருக்கோ அந்த அடிப்படையில் மாதம் மாதம் நீங்க இவ்வளவு நீர் திறந்து விட வேண்டும் என்று ஒரு திட்டமே, ஒரு ஸ்கீமே உருவாக்கப்பட்டு காவேரி மேலாண்மை வாரியம், அதை கண்காணிப்பதற்கு ஒரு வாரியம், ஒழுங்காற்று குழு, இவ்வளவும் திமுக அதிமுக 2 ஆட்சியிலையுமே பண்ணிருக்கு. இதை 2012 உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு, காவேரி பிரச்சனைக்காக நீங்க கர்நாடக அரசுடன் ஒரு முறை பேசுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு புரட்சித்தலை அம்மா அவர்களுக்கு உத்தரவிட்டது. அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு 2012ஆம் ஆண்டு இங்க இருந்து அன்னைக்கு காங்கிரஸ் தான் அன்னைக்கு கர்நாடகத்தை ஆண்டது. முதலமைச்சர் ஜெகதீஷ் சட்டர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவரை போய் சந்திச்சு பெங்களூருக்கே போய் அம்மா அவர்கள் பார்த்து பேசினாங்க. 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஜோசப் விஜய் அவர்களே, புரட்சித்தலை அம்மாவோட நீங்க பேசி நான் சொன்னா தப்பா போகும். அடுத்து புரட்சித்தலை அம்மா அவர்கள் 3 மணி நேரம் ஜெகதீஷ் செட்டர் காங்கிரஸ்காரங்கிட்ட பேசி பயனில்லை என்று பேச்சுவார்த்தைக்கு வெளியே வந்தவுடனே பேட்டி அளித்தார். எந்தவித பயனும் இந்த பேச்சுவார்த்தையில் ஏற்படவில்லை என்று பகிரங்கமாக வெளிப்படையாக பேட்டி அளித்தார் அம்மா. அப்ப உச்சநீதிமன்றம் கவனத்துக்கு கொண்டு போனோம். உச்சநீதிமன்றம் இனிமேல் நீங்க பேச்சுவார்த்தை வேணா, எல்லாம் காவேரி மேலாண்மை வாரியம் பார்த்துக்கிறோம் அப்படி சொல்லி காவேரியுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை கெஜெட்டில் வெளியிட வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவி அம்மா. தொடர்ந்து இப்படி போராடிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் தான் அவன் என்ன பண்றான், இன்னும் அணையே கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம். எங்கேயும் குறுக்க அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும் போது நாங்க பெங்களூர் மக்களுக்காக குடிநீருக்காக மேகதாட்டு அணை கட்ட போறோம்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இப்ப புதிதாக ஏற்பட்டக்கூடிய தாவேக அரசுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. காவேரி எங்க வருது, குடகுல இருந்து வருதா இமயமலையிலிருந்து வருதான்னு கேட்பாரு ஜோசப் விஜய். ஆதவர்ஜினா குடகு எங்க இருக்கு, குடகு மலை எங்க இருக்குன்னே தெரியாத ஆளுங்க நீங்க வந்திருக்கீங்க. வந்திருக்கா நீங்க எல்லாருடைய ஆலோசனை கேளுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை போடுங்க. நீங்க காவேரி பிரச்சனைக்காக கடந்த காலத்தில் குரல் கொடுக்காத ஆளுங்க. இப்ப நீர்வளத்துறை அமைச்சராக துரைமுருகன் இருந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆறுகளை குளங்களை அனைத்தையும் மனப்பாடமா சொல்லுவார். எங்க இருந்து இந்த ஆறு களை வருது, எங்க இருந்து இந்த ஆறு முடியுது, எங்க பிரச்சனை இருக்கு, எங்க நம்ம எல்லா விதமான ஆறுகள் முடிகிற இடம் தொடங்குற இடம் அதனுடைய பயன் பண்ணக்கூடிய பாசன பகுதிகள் அனைத்தையும் மனப்பாடமா சொல்லுவார். அது மாதிரி விஜய்க்கு தெரியுமா, தெரியாத தப்புன்னு சொல்லல, தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துக்கு வாங்க. நீங்க வரமாட்டேன்றீங்க. எப்படி நீங்க 3ஆம் தேதி போய் ஒன்றும் தெரியாம போய் அவங்க விரிக்கிற வலையில, கர்நாடகா விரிக்கிற வலையில போய் மாட்டுறீங்க? காவேரி நடுவர் மன்றம் கடந்த காலத்தில் என்ன சொல்லிருக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்கு, ஒழுங்காற்று ஆணையத்தில் நீங்க முறையிட்டு இருக்கீங்களா, காவேரி மேலாண்மை ஆணையத்தில் முறையிட்டு இருக்கீங்களா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அமுல்படுத்தாத நமக்கு ஜூலை 12 நம்ம திறந்தாகணும் மேட்டூர் அணை திறக்கப்படல, அவன் திறந்து விட தண்ணீர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அதை கண்காணிப்பு குழுவில் முறையிடணும், உச்ச நீதிமன்றத்துக்கு முறையிடணும் தமிழ்நாடு சார்பாக. இதை உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே மேலாண்மை வாரியம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மாதம் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் விடக்கூடிய அளவை விட மறுத்தால் இதை நீங்க முறையிட வேண்டிய இடம் எங்க, உச்ச நீதிமன்றம். நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி பயனில்லாம போனதுனாலதான் நீங்க இனிமே பேச வேண்டியதில்லை, உச்ச நீதிமன்றமே சொல்லி பேச சொல்லிதான் அன்றைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கர்நாடகா சென்று பேசி பேச்சுவார்த்தை பயனிடுறதுக்கு பின்பாக இனிமேல் உங்களுக்குள் பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லிவிட்டது. அப்படி என்றால் விஜய் கர்நாடகத்துக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறிய செயலாகும்.
இதுவே நீதிமன்ற அவமதிப்பாகவும் நான் கருதுறேன். நீங்க எதுக்காக போய் பேச போறீங்க? மேகதாட்டு அணைன்றது கட்டவே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை. அணையை கட்ட விடணும், அணையை கட்டக்கூடாது. அணை கட்ட அவன் வாங்க பேசிக்கிறோம்னு சொல்றாங்க. கர்நாடகா என்ன பேசுறது? நாங்க அணையை கட்டிக்கிருவோம், உனக்கு இதே மாதிரி இப்ப எப்படி காவேரி நடுவர் மன்றத்தில் அவங்க சொல்லியிருக்காங்களே, நாங்க குறுவை சாகுபடிக்கு இவ்வளவு தண்ணி திறந்து விடுவோம், மே மாசம் இவ்வளவு திறந்து விடுவோம், கோடை காலத்துல இவ்வளவு திறந்து விடுவோம், சம்பா பயிரும் போது இவ்வளவு திறந்து விடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்க மேகதாட்டு அணையை கட்டிக்கிறோம், உங்களுக்கு இவ்வளவு தண்ணி தருவோம்னு சொல்லுவாங்க. இதை ஏத்துக்கிறீங்களா விஜய்? கர்நாடகா விரிக்கின்ற வலையில் நீங்கள் போய் சிக்க போறீங்கன்னு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிற கூற்று 100% உண்மை. அந்த எச்சரிக்கை உங்களை கவனத்துல இருக்காம அவங்களுக்கு என்ன கவனம் இருக்குன்ற 10 மாடி சொல்றது கேட்க மாட்டேன்றதா நான் சொல்றேன். 10 மாடி கட்டடத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகையில வாஸ்து பார்த்து தலைமைச் செயலர் அலுவலகத்தை அங்க போய் கட்டுவோமா, கிழக்கு பார்த்து உட்காருவோமா, மேற்கு பார்த்து படுப்போமா, தெற்கு பார்த்து சாப்பிடுவோமா, வடக்கு பார்த்து குளிப்போமா, தெற்கு கிழக்குல பாத்ரூம் போமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை காவேரி பகுதி டெல்டா பகுதி வறண்டு போகுது, குறுவை சாகுபடி காய்ந்து கிடக்கிறது, அரிசி விலை ஏறி இருக்கு, குடிநீர் ஆதாரம் இல்லை, பாசன விவசாயிகள் மயங்குகிறார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வாதிக்க வேண்டியதானே? காவேரி பிரச்சனைக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தலைவர் கலைஞர், புரட்சி தலைவர் அம்மா எத்தனை முறை அனைத்து கட்சி கூட்டம். காவேரி பிரச்சனைக்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஒன்றிய அரசு வந்து அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க. காவேரி பிரச்சனைக்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வாழப்பாடி ராமமூர்த்தி ஒன்றிய அமைச்சர், மத்திய அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண. இதெல்லாம் திரும்பி பார்க்கணும். விஜய், ஆதவர்ஜுனா என்ன பேச்சுவார்த்தை காவேரிக்கு பிரச்சனையில சிவகுமார்ட்ட பேசி என்ன ஆக போகுது? நாங்க பூமி பூஜை தயாராயிட்டோம்னு சொல்றாங்க கர்நாடகா. மேகதாட்டு அணையை கட்டுறதுக்கு பூமி பூஜைக்கு தயார்னு சொல்றாங்க. ஏன் நீதிமன்றம் சொல்லுங்க, ஒன்றிய அரசு வலியுறுத்துங்க. காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்கல்ல. ராகுல் காந்தி உங்க பதவியேற்பு விழாக்கு வந்தார்ல, ஜோசப் விஜய் கட்டி பிடிச்சு அரவணைத்தார்ல. ராகுல் காந்தி கட்டுப்பட்டவரான DK சிவகுமார் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக ராகுல் காந்தி பேச மாட்டாரா? மேகதாட்டு அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? அகில பாரத காங்கிரஸ் வாழக்கு ஜே போடுற வீணானவங்களே, வெட்டிப்பல்களே, துரோகிகளே, ஒட்டுமொத்த காங்கிரஸ் என்றாலே துரோக காங்கிரஸ். DK சிவகுமார் யாரு? ராகுல் காந்தி கட்டுப்பட்டவர் தானே. மாணிக் தாகூர் யாரு? ராகுல் காந்தி கட்டுப்பட்டவர் தானே. பிரச்சனை ராகுல் காந்தி தீர்க்க முடியாதா? 2 அமைச்சர்கள் வேற தமிழ்நாட்டில் இருக்காங்க சார். மாநில அமைச்சர் பதவி எதுக்கு காங்கிரசுக்கு? பதவி ராஜினாமும் பண்ண ஒன்றிய அரசை வலியுறுத்தணும்ல. ஒன்றிய அரசுக்கு ராஜ்யசபா MP பதவி கொடுத்த இல்ல காங்கிரசுக்கு. காங்கிரஸ்ல யாரோ ஒருத்தர் கொடுத்தாரு, சக்கரவர்த்தி விஜய், அவர் போய் பேச வேண்டியதானே. ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க மறுக்குது. ஆளுங்கட்சியா இருக்கும் போது தானே அம்மா உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுக போராடி இருக்கு, நீண்ட நெடிய சட்ட போராட்டம். அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்னன்றது தெரிஞ்சுக்கிறாம விவசாயிகள் டெல்டா போல கொதிச்சு போயிருக்காங்க. 3ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறது என்பது நம்மை நாமே குளிபறித்துக் கொள்வது. மேகதாட்டு அணை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை தேவையில்லை. மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது என்பதுதான் தீர்க்கமான முடிவு, தமிழ்நாட்டு மக்கள் முடிவு. காவேரி பிரச்சனையில நமக்கு நீதிமன்ற பரிபாலன முறை நிறைய இருக்கு. ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டும், உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டும். கர்நாடக அரசிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது கர்நாடக அரசு ஒரு மிகப்பெரிய சதி வலையை விரித்து வைத்திருக்கிறது. அது விஜய் விழுந்தாலும் பரவாயில்ல, விஜய் என்ற போர்வையில் தமிழ்நாட்டு மக்கள் விழுந்து விடக் கூடாது என்று நான் விஜயை எச்சரிக்கிறேன். மேகதாட்டு அணை சம்பந்தமாக பேச்சுவார்த்தை தேவையில்லை. காவேரி பிரச்சனைக்கு போராடுங்கள், நாங்கள் ஆதரிக்கிறோம்.
அதை தவிர்த்து டி.கே. சிவகுமாரை பார்ப்பதற்காக விஜய் கர்நாடகம் செல்வது தமிழ்நாட்டுக்கு செய்யும் துரோகம், தமிழுக்கு செய்யும் துரோகம், காவேரி பிரச்சனைக்கு செய்கின்ற துரோகம், சட்ட சிக்கல் ஏற்படும் என எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சார். நன்றி.